சார் வணக்கம்ங்க. பொள்ளாச்சி சுற்று வட்டாரம் நல்ல மலைங்க. 5 மலையிலேருந்து 6 மலைக்குள்ளே இருக்குது. 10 சென்டிமீட்டர் டு 12 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருக்குது. இன்னும் மழை ஓயிலிங்க, சுற்றிட்டே தான் இருக்குது மலை. வடக்க ஒத்தக்கால் மண்டபம் வரைக்கும் கோவில்பாளையம் வரைக்கும் இல்லை. அதுக்கு அந்த பக்கம் மழை கம்மி தான். ஆனால் கிணத்துக்கடவு மழை கம்மி தான் இப்போ வரைக்கும். இனிமேல் நைட்டு பேஞ்சாலும் பெய்யலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சுற்று வட்டாரம் ஃபுல்லாக மழைங்க. பொள்ளாச்சி சுற்று வட்டாரம் பூரா சுற்றியுமே நல்ல மழை. சின்ன நெகமம் இந்த ஊஞ்சவளம்பட்டி, மாக்கினாம்பட்டி, அப்புறம் புளியம்பட்டி, காஸ்காவளையம், தொப்பம்பட்டி, கிழக்க நல்லாம்பள்ளி, பூசாரிப்பட்டி சுற்றியுமே நல்ல மழைங்க சார். பூராமே அருமையான மழை. எல்லாருமே ரோட்டில் எல்லாம் காட்டில் தண்ணி 5 மழையிலேருந்து 6 மழை வரைக்கும் இருக்குங்க. 10 சென்டிமீட்டர் டு 12 சென்டிமீட்டர் மழை உறுதியாக இருக்குங்க. இன்னும் மழை ஓயிலிங்க. 2வது சுற்றுக்கு மறுபடியும் மழை வந்துட்டு இருக்குது. கிழக்கு இருந்து மிடிமண்டலோட மறுபடியும் வருது. சுற்றிட்டே தான் இருக்குது மழை. வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு நீலகிரி, கோயமுத்தூர் மாவட்டத்தில் மிக கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது. பல இடங்களிலே 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை மாவட்டத்திலையும் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்களிலையும் ஆங்காங்கே மழை. அதே போல கடலூர், விழுப்புரம் மாவட்ட சுற்று வட்டார பகுதிகளிலையும் உள்ளேயும் ஆங்காங்கே நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டருக்கு மேல் ஒரு இடத்துல பதிவாயிருக்கு. அதிகபட்ச மழைப்பொழிவு தற்பொழுது கிடைக்கப்பெற்ற வரைக்கும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரம், குறிப்பாக உடுமலைப்பேட்டைக்கும் கோயமுத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதி, திருப்பூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி, அதாவது திருப்பூர் வடக்கு சேவூர் பகுதி, சேவூர்ல 120 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கொடநாடு 140 மில்லிமீட்டர், கோத்தகிரி 149 மில்லிமீட்டர், கோயமுத்தூர்